கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏதோ வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து தொடர்ந்து இந்த சத்தியங்களை நம்ம கவனிப்பதற்கு நமக்கு கிருபை செய்ததுனால நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற பாடம் நம்ம கடந்த கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, சாத்தான் நமக்கு எதிராளியாகிய சாத்தான் என்கிற ஒரு தலைப்பில் அந்த சாத்தானுடைய ஆரிஜின், அவனுடைய தொடக்கம், அதுக்கப்புறம் எப்படி உள்ளே வந்தான், தேவனுடைய திட்டத்துக்குள்ளே பூந்து இப்போ என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை குறித்தெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம மிக சுருக்கமாக பார்த்தோம். இந்த வாரத்தில் அந்த சாத்தானுடைய மைண்ட் எப்படி இருக்கும், அவனுடைய ஸ்கெலிட்டன், அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேத வசனங்களின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம், அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சொல்லியிருக்கு இல்லையா. அப்போது ஏன் இந்த சாத்தானை குறித்து நம்ம அதிகமாக தெரிந்து வைத்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது, நம்முடைய எதிரி யாருன்னு நமக்கு தெரியணும், அவனுடைய ட்ரெண்ட் அண்ட் ட்ரெடிஷன் என்னன்னு தெரியணும், அவனுடைய தாக்குதல்கள் எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா. அப்போ அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய போதகங்கள், இந்த பூமியில் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அவனை எதிர்த்து போராடி இந்த ஒரு விசுவாச போராட்டத்தில் ஒரு ஜெயிக்க முடியும் இல்லையா. அந்த அடிப்படையில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். அவன் சாதாரணமான ஆள் இல்லை, எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நம்முடைய மூத்த சகோதரர். அதாவது ஒரு ஆண் ஒரு காட்டில் சிங்கங்கள் வேட்டையாடுது இல்லையா, அதில் பெண் சிங்கம் தான் துரத்தி பிடிச்சி வேட்டையாடுமா. ஆண் சிங்கம் மேக்சிமம் துரத்தாது தன்னுடைய இரையை. ஆனால் அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள் இருந்துட்டு ஒரு பெரிய கர்ஜனை விட்டுதுன்னா, ரோரிங் சொல்கிறாங்க இல்லையா, விட்டு அங்கேயே நிற்குமா. அப்போது அந்த கர்ஜனையினுடைய அந்த அந்த எக்கோ இருக்குது பாருங்கள், அந்த எதிரொலிப்பு அந்த காடு முழுவதும் கேட்குமா. அப்போ நிறைய மிருகங்கள் பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடும்போது சில மிருகங்கள் சிங்கம் பக்கத்திலேயே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்தாலும் ஆண் சிங்கம் எந்த மிருகம் கொளுத்ததாக இருக்குதோ அதை தான் பிடிக்குமா. சரிங்களா. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சத்தியத்தில் யார் கொளுத்தவர்களாக, அதிக சத்தியத்தில் நல்லா வளர்ந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க சாத்தானுடைய டார்கெட்டு. மற்றவங்களெல்லாம் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கிறாங்க, எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அவன் சொல்கிற வேலையை செய்துட்டு கீழ்ப்படியாமல் போயிட்டு இல்லையா, அப்படி இருக்காங்க. ஆனால் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் மட்டும்தான் கொளுத்தவர்கள் மாதிரி, சத்தியத்தை அதிகமாக தெரிந்து கொண்டு அதில் நடக்கிறவங்க. ஸோ அதனால் அவனுடைய கவனம், அப்போ சிங்கம்னு ஏதோ சிங்கம் மாதிரி, அதாவது சிங்கம் மாதிரியே நினைக்கக்கூடாது, சிங்கத்தினுடைய அந்த பராக்கிரமம் அவன்கிட்ட இருக்கு. அதே சமயத்தில் அவன் யாருன்னு சொல்லி பார்க்குறோம், ஒரு பிரதான தூதன். இவன் இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்டவன். அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறான் பாருங்கள், தைரியமாக இயேசு கிறிஸ்துவிட்டே முதல் வருகையில் 3 சோதனைகள் பாருங்கள். அந்த 3 சோதனைகளையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தில் ஜெயித்தார். அவர் நினச்சிருந்தா ஒரு நிமிஷம் அவனை ஊதி விட்டு போயிருக்கலாம். ஏன் வசனத்தில் ஜெயிக்கிறார்னா, அந்த 3 சோதனைகள் அவருக்கு வந்ததல்ல, நமக்கு வரப்போகிறது இல்லையா. அதனால தான் அங்கே அந்த 3 சோதனைகளையும் பொறுமையாக இருந்து அவர் ஜெயிச்சு காமிக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவார், என் பிள்ளைகளே நீங்கள் என்ன பண்ணுங்க, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலே உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வெறும் வசனத்தை மட்டும் நம்ம பார்க்குறதில்ல, அந்த வசனத்தின்படி அதை என்ன செய்யணும், அந்த வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியுங்கிறார். ஸோ அந்த ஒரு அடிப்படை. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதுமே அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் ஆகாயத்தில் அதிகார பிரபுவாக இருந்துட்டு இல்லையா, அவனுடைய ஹெட் ஆஃபீஸே இந்த அட்மாஸ்பியர் தான். இங்கிருந்து எல்லா உலக ஜனங்களுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாத்தையுமே அவன் கண்காணிக்கிறான், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சுருக்கான். அதுக்காக ஒரு பெரிய சேனை வச்சுருக்கான். அந்த சேனை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன தேவதூதர்கள். ஸோ இவங்களை வச்சுட்டு தான் இவன் ஒரு பெரிய கவர்மெண்ட்டை இந்த பூமியில் நடத்திட்டுருக்கான் இல்லையா. இதில் தப்பிச்சு வெளியே வர்றவங்க ஒரே ஒரு வகுப்பார் மட்டும்தான், சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தை சத்தியமாக புரிஞ்சு கொண்டு, புரியுதுங்களா, சாத்தானுடைய கொள்கை கோட்பாடுகள் அவனுடைய தவறான போதனை விட்டு வெளியே வர்றாங்க இல்லையா.
அவர்கள் மட்டும்தான் அங்கே சாத்தானை விட்டு வெளியே வரவங்க. அப்போது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து வெளியே வர்றவங்களே அவன் சும்மா விடுறதில்லை. பயங்கரமான ஒரு தாக்குதல் தொடுக்கிறதுக்கு அவன் வந்து தீர்மானிக்கிறான். அதுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறான். அதற்கு எல்லாவற்றையும் பயன்படுத்துவான். கவர்மெண்ட்டை பயன்படுத்துவான், புரியுதுங்களா? ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை பயன்படுத்துவான், ஒரு சர்ச்சை பயன்படுத்துவான், ஒரு ஊழியக்காரரையே பயன்படுத்துவான். அந்த மாதிரி அவனுடைய நோக்கங்கள். ஸோ அதனால் இந்த சாத்தானை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேணும். இதை தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு சரியான ஒரு மனுஷனை தேவன் தேர்ந்தெடுத்தார். அவர் யாருன்னா யோபு. ஏன் அப்படின்னா, யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானெல்லாம் படிச்சிருக்கோம். தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் பாடம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதில் என் தாசனாகிய யோபின் மேல் நீ கண் வைத்தாயோ. யோபு வந்து உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், ரொம்ப சுகபோகமாக இருக்கார் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே. அப்போது தேவனுடைய சன்னிதானத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்து நல்லா இருக்கக்கூடிய ஜனங்கள் மேலே தேவனுடைய கவனம் இருக்கும். அதே சமயத்தில் சாத்தானுடைய கவனம் அவங்க மேலே தான் இருக்கும். அப்போ தான் யோபுவை சாத்தான் பார்க்குறத தேவன் பார்த்து கேட்குறார், நீ என் தாசனாய் யோபின் மேல் கண் வைத்தாயோ இல்லையா? அப்போ சாத்தான் என்ன மாதிரி ஒரு ஒரு தைரியமாக தேவன்கிட்ட பேசுகிறான் பாருங்கள். ஒரு தெனாவட்டாக பேசுகிறான்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. அதாவது அவன் ஒன்றும் சும்மா உங்களுக்கு கீழ்ப்படிஞ்செல்லாம் நடக்கலை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவனை சுற்றி ஒரு வேலி அடைச்சி நல்லா வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான். இப்போ சேலஞ்ச் பண்ணுறான், ஓப்பன் சேலஞ்சு தேவன்கிட்ட. நீங்கள் மட்டும் உங்கள் கையை நீட்டி அவனுக்கு உண்டான ஏதாவது ஒன்றை தொட்டு பாருங்கள், அவன் உங்களை மறுதளிச்சிருவான், உங்களை திட்டிடுவான்னு சொல்கிறான். தேவன் என்ன பண்ணார்னா அந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டார். சரி, இப்போ என்ன பண்ணுறாருன்னா சாத்தான் கையில் யோபுவை கொடுத்து அவனுடைய உயிர் மேலே மட்டும் கை வச்சிடாத, மற்ற என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ என்று சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியும். தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு வேளை இதை கவனிக்காதவங்க யூடியூப்பில் நம்முடைய குட் ஷெப்பர்ட் சேனலுக்குள்ளே போய் அந்த வரிசையாக பிளேலிஸ்ட்டை அழுத்துனீங்கன்னா அதில் எல்லா பாடங்களும் இது வரைக்கும் எடுத்த பாடங்கள் வரும். அதில் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தாருங்கிற பாடம் வரும். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய தீமைகள் ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கு, தேவன் ஏன் அனுமதிக்கிறாருங்கிறதுக்கு அருமையான ஒரு சத்தியம் அதுக்குள்ளே இருக்கிறத கவனிக்கலாம். ஸோ அப்போது யோபு வந்து தேவன் சாத்தான் கையில் கொடுக்குறார். அப்போது கொடுத்ததுக்கு பிறகு தான் சாத்தான் கைக்கு போய் நிறைய அனுபவங்கள் கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் யோபுவுக்கு புரியுது தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். புரியுதுண்ணா? அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு ஒரு பாடம் ஆயிடுச்சு. ஆனால் யோபுவுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, இது சாத்தான் தான் இதை செய்திருக்கான், இந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறது யோபுவுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்றைக்கி சாத்தான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருந்தால் இல்லையானே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. யோபுவையும் தெரியும், சாத்தானையும் தெரியும், சப்ஜெக்டும் தெரியும் நமக்கு. அதனால் இன்றைக்கி அதே விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கும் போது தேவன் இப்போ நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, யோபுவை ஆட்கொண்ட சாத்தான் அவன் எந்த அளவுக்கு கொரூரமாக யோபுனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய காரியங்களை அவன் கவனிச்சான். அதன் நிமித்தம் யோபு எப்படி தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். ஏன் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்? சாத்தான் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அதாவது ஆதியாகமத்திலேயே போய் தேவனை ஒரு குற்றவாளி மாதிரி காமிச்சிட்டான். ஆதாம் ஏவாள்கிட்ட பார்த்தீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து பெரிய அந்த தேவர்களைப் போல் ஆயிடுவீங்க, உங்களை வேணுமென்னே சாப்பிடாமல் இருக்க என்ன வழியோ அதை பண்ணிட்டாரு. அதாவது இவன் எப்படி கொண்டு போகிறான்னா தன்னுடைய கேரக்டரை அவர்கள் ஏதோ தேவனால் ஒடுக்கப்பட்டவர்கள் மாதிரியும் இவன் போய் நியாயம் செய்கிறவன் மாதிரியும் தன்னை உருவாக்கிட்டான். அவங்க ஏமாந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சின்ன குழந்தைகள் மாதிரி தான், அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. அப்படி ஏமாந்துட்டான். அப்படி ஏமாந்து போனதுனால அன்புக்குரிய சகோதர சகோதரி, சாத்தான் வந்து இந்த பூமியில் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்கள். இன்றைக்கும் அப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கான். உண்மையான கடவுளையும் உண்மையான கடவுளுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறைச்சு ஒரு மகா பெரிய பராக்கிரமத்தை அவன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அது நம்ம பின்னாடி இப்போ இந்த சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டு போகிறோம். பட் இருந்தால் கூட அவனுடைய அந்த ஒரு மைண்ட் எப்படி இருக்குது, அவன் ஒரிஜினலி அவனுடைய கேரக்டர் என்ன என்பதை குறித்து நம்ம வந்து போன பாடத்துலேயும் பார்த்தோம். இந்த பாடத்தில் வேறொரு கோணத்தில் சாத்தானை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது யோபு வந்து தன்னுடைய அதாவது தேவன்கிட்ட நிறைய திட்டார், தேவனை திட்டார்.
அப்புறம் தேவன் அவருக்கு தன்னுடைய படைப்பைகள் எல்லாம் காமிச்சு தன்னுடைய அன்பை காமிச்ச உடனே யோபு எந்த வாயில் தான் நான் மீறுதல் இல்லாத சுத்தன்னு சொன்னாரோ அதே வாயில் நான் நீசன்னு சொல்லி தன்னை அறிந்து கொண்டான். அப்படி அறிந்து கொண்ட பிறகு இப்போ அவருக்கு ஒரு ஃபோக்கஸிங், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தேவன் சொல்ல அங்கே விரும்புகிறாங்க. புரியுதுங்களா? அது பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் இது இப்போ நம்ம பேச போகிறது பொதுவான விஷயம். எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சகோதரர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இப்போ நான் சொல்ல போகிற இந்த அதிகாரங்கள் எல்லாம் படிச்சுட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க. ஆனால் அப்போ பெரிய அளவில் அந்த சத்தியம் வெளிப்படலைன்னா கூட சமீப காலங்களில் அது தேவன் அதுக்குரிய ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குறார். அதுக்கு நமக்கு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேணும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் பாருங்கள், இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம். இப்போ எடுத்தோடனே யோபு 41ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் அந்த வசனத்தை மட்டும் அப்படியே கவனிச்சு மட்டும் வாங்க. எல்லோரும் ஒருவேளை உங்கள் வீடுகளில் பைபிள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து பைபிள் எடுத்து 51ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுங்க, சரியா? அப்படியே ஒரு வசனமாக படிக்கும் பொழுது கொஞ்சம் கவனிங்க. இப்போ வாசிக்கலாம். யோபு 41:1. லிவ்யாதானை தூண்டினாலே பிடிக்க கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ? அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை பேசுமோ? இது என்னது? ஒன்றுமே புரியலையே. இது சம்பந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தை பாருங்கள். லிவ்யாதானை தூண்டினால் உன்னால் பிடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. லிவ்யாதானால என்னன்னு தெரியாது, ஆனால் சொல்கிறார் லிவ்யாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் கட்டுவியா? அல்லது அதனுடைய மூக்கை நாற்கயிறு போட்டு உன்னால் கட்டுவியா? அல்லது குரட்டினால் அதனுடைய தாடை உன்னால் குத்த முடியுமா? அது உன்னை பார்த்து விண்ணப்பம் பண்ணுமா? அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? அப்போது என்னன்னு தெரியல. ஏதோ தாடைங்கிறாரு, அப்புறம் மூக்கு அதை போட்டு இழுக்க முடியுமாங்கிறாரு. அப்படின்னா இது என்னத்தை புரியும்? இப்போ நம்ம தாடையில் கயிறு போட்டு கட்டி இழுக்கிறதுல நம்ம நார்மலாக ஒரு மாடு இல்லையா, அல்லது குதிரை வச்சு கட்டுவோம். அந்த மாதிரி ஒரு மிருகத்தை குறித்து எதாவது சொல்கிறாரா? இதை உன்னால் இழுத்து கட்ட முடியுமா? மூக்கில் இழுத்து கட்ட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அப்போது இந்த மாதிரி சில வார்த்தைகளை படிச்சுட்டு நிறைய சகோதரர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனால் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறார், லிவ்யாதான் அப்படின்னு. அப்போது இந்த லிவ்யாதான்ங்கிறது என்னங்கிறது குறித்து வேற எங்காவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்தாங்க. அப்போ கவனிக்கும் போது பாருங்கள், சங்கீதம் 74:14 தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா யூ ப்ரோக் த ஹெட்ஸ் ஆஃப் லிவ்யாதான் இன் பீசஸ்ன்னு இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஓ தமிழில் முதலைங்கிறத தான் இங்கிலீஷில் லிவ்யாதான்னு போட்டிருக்காங்க. அப்போ தமிழ்லேயே முதலைன்னு போட்டிருக்கலாமே, ஆனால் இந்த 41ஆம் அதிகாரத்தில் லிவ்யாதான் தானே போட்டிருக்கு. ஸோ அதனால் அது முதலையா இல்லையான்னு தெரியல. அடுத்தது இன்னொரு பாருங்க, சங்கீதம் 104:26 வாசிக்கலாம். அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. பாருங்க, அதில் நீர் விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு இருக்கு இல்லையா? அது இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது தேர் த ஷிப்ஸ் கோ அண்ட் லிவ்யாதான் whom you formed to play தேர்னு போட்டிருக்கு. அப்போது அந்த திமிங்கிலம்ங்கிறது தான் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க, லிவ்யாதான். அப்போ ஒருவேளை திமிங்கிலமாக இருக்குமோ? அப்போது ஒரு வசனம் முதலமான்னு சொல்லுது, இன்னொன்று திமிங்கிலமாறன்னு சொல்லுது. சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, இது பெரிய டைனோசர் குறித்து, ஏன்னா இதெல்லாம் ஒன்றால் இழுத்து கட்ட முடியுமா அப்படின்னா அது டைனோசர் தான் பெரிய அளவில் இருக்குது. அது இப்போ இந்த காலத்தில் இல்லை, அது சினிமா தான் எடுத்தாங்க இல்லையா? அது முதல் உலகத்தில் வேறு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஸோ இது என்னன்னு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஏதோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மிருகம் அந்த மாதிரி. இப்போதைக்கு இனிஷியல் அப்படி வச்சுங்க. அடுத்த வசனம் பாருங்கள், அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ? அதை நீ சதா காலமும் அடிமை கொள்வாயோ? அப்புறம் ஒரு குருவியோட விளையாடுகிறது போல நீ அதனோட விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ? ஏன் அந்த பெண் மக்கள் அண்டையில் அப்படிங்கிற வார்த்தை, பெண் மக்கள்லாம் கொஞ்சம் பயந்துக்குவாங்க. அப்போது பெண் மக்கள் கொண்டு போய் கட்டி வைக்கிறேன்னா அது ஒரு பயந்துக்கிற மாதிரி ஒரு ஒரு மிருகம் போல் இருக்கு. அடுத்தது, நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரிவல்லயங்களினாலும் எரிவாயோ? அடுத்த வசனம் பாருங்க, அதன் மேல் உன் கையை போடு. அப்படின்னா புரியுதுல்ல, அதுக்கு மேலே நீ கையை போடணும்னு நினச்சின்னா யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய் அப்படிங்கிறார்.
புரியுதுண்ணா? அது மேலே நீ கை வைக்கணும்னு நினச்சின்னா ஒரு பயங்கரமான யுத்தம் உனக்கு முன்னாடி இருக்கு, நீ பயந்துட்டு அதுக்கப்புறம் நீ அதுக்கு பக்கத்துலேயே நீ போக மாட்டேன். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யோபு 41:12. அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அதன் அங்கங்களும் அப்படின்னா அப்போ அந்த மிருகத்துக்கு நல்ல ஒரு அங்கம் இருக்குது, அதில் ஒரு வீரியம் இருக்குது, அதன் உடல் இசைவின் நேர்த்தி உனக்கு சொல்லாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மறைக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, அதன் மூடி இருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? ஏதோ போர்வை மாதிரி வேறு அதை மூடி இருக்கும் போல். அதன் 2 தாடைகளின் நடுவே கழிவாடம் போடத்தக்கவன் யார்? இப்போ 2 தாடைனாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு ஒரு முதல்ல தான் 2 தாடை. அப்புறம் அதில் அடுத்த வசனம் கொஞ்சம் கவனிச்சின்னா, அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் எப்படி இருக்குதான், பயங்கரமானவைகள். அப்போ முதல்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக, ஒருவேளை முதலே ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு கூட நினைக்கலாம். அடுத்தது பாருங்கள், முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்ட அடர்த்தியான அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாக இருக்கிறது. அப்படின்னா அதாவது பரிசைன்னா தெரியுமில்ல, கேடகம் இருக்கு இல்லையா, கேடகத்தை தான் பரிசைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பரிசை மாதிரியே அந்த மிருகத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக அடுக்கி வச்ச மாதிரி அதனுடைய தோல் பகுதி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தெரியுது இல்லையா, ரொம்ப தனித்தனியாக அடுக்கி வச்ச மாதிரி. ஸோ இதைத்தான் அங்கே சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் பாருங்கள், அது தும்முகையில் ஒளி வீசுமா, இருமுச்சுன்னா ஒளி பயங்கரமாக வருமா அதிலிருந்து. அது மட்டும் இல்லை, அதனுடைய கண் இருக்கு பாருங்க, அந்த கண் எப்படி இருக்குமா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல இருக்கிறது. பார்க்கறது எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. இந்த கண்ணு பார்த்தீங்கன்னாலே அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல. அருணோதயம்னா சூரியோதயம், அருண் அப்படின்னா சூரியன், சூரியோதயம் முதல், அதாவது காலங்காத்தால் சூரியன் இந்த ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண் அப்படி இருக்குதான். அடுத்தது அதை நல்லா உத்து கவனிச்சா அதன் வாயிலிருந்து எரிபந்தங்கள் புறப்பட்டு அக்னி பறக்குமா, வாயை திறந்தாலே பயங்கரமான அக்னி வெளியே வருமா. இந்த மாதிரி சில படங்கள் கூட எடுத்தாங்க. இப்போ அந்த டிராகன் எல்லாம் சொல்லி இந்த சீனாவிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பாம்பு அப்படியே போயிட்டுருக்கிற மாதிரி வாயை திறந்து அதிலிருந்து பயங்கரமான ஒரு நெருப்பு வர்ற மாதிரியெல்லாம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள், 41:20. கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசியிலிருந்து புகை புறப்படும். எங்கே பார்த்தாலும் அதுக்குள்ளிருந்து வெளியே புகை போகும் பாருங்க. அதன் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும். ஸோ அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக அந்த கழுத்தில் தான் இருக்குதான். அந்த அடுத்த வசனம் தான் ரொம்ப நமக்கு தமிழில் கொஞ்சம் ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கிற மாதிரி வசனம் பாருங்கள். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடுங்கிறாங்க. அது என்ன பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும்னு என்ன அர்த்தம்னா, எல்லா பயங்கரத்தை விட இந்த மாதிரி அது பயங்கரமாக இருக்குமா பாரு. இந்த படம் வந்து இமேஜினேஷன் பிக்சர் தான், ஆனால் பார்த்தாலே எப்படி இருக்கு பாருங்கள் இல்லையா, ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. அந்த மாதிரி ஒரு மிருகம் அதன் உடற்கூறுகள் அசையாது கெட்டியாய் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நெஞ்சு எப்படி இருக்குமா, கல்லை போலவும் எந்திரத்தின் நடிக்கலை கிரைண்டிங் ஸ்டோன் கீழே பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதனுடைய நெஞ்சு இருக்குமா. எது, அந்த மிருகத்தினுடைய ஒரு நெஞ்சு இருக்குமா பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது என்னன்னு தெரியல, ஏதாவது புரியுதுங்களா? இந்த இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்தா, இந்த விளக்கத்தை பார்த்தா ஒரு சச் அ ஃபெரோஷியல் அனிமல், ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தை குறித்து ஏதோ தேவன் பேசுகிற மாதிரி தெரியுது. இவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்கு. அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி மயங்கி திகைப்பார்களா. அதாவது இன்னும் சண்டைக்கே போல அது எந்திரிச்சு அப்படி நின்றுச்சுன்னா அப்படி திகச்சு நிற்பாங்களா பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இமேஜினேஷன். அதை பார்த்தாலே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இல்லையா, அப்படியே திகச்சு நிற்பாங்க. அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன்பாக, அப்படின்னா எந்த ஆயுதத்தாலும் அந்த மிருகத்தை தாக்க முடியாது. 41:27 வாசிக்கலாம். அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் என்னும். இது என்ன பண்ணுதா, இரும்புங்கிறது எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் உலோகம் இல்லையா, அது வந்து வைக்கோல் மாதிரி இதுக்கு. அப்படின்னா இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க, அப்படியே மிதிச்சுட்டு போயிடுமா. வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் அது என்னும். அதுக்கடுத்து பாருங்கள் இதனுடைய ஸ்ட்ராங்னஸ்ஸு, இதனுடைய ரொம்ப கடினத்தன்மையை பற்றி சொல்லும்போது, அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல அது ஓடுமா. புரியுதா? இவ்வளோ கூர்மையான கல் இருந்தால் கூட அது மிதிச்சுட்டு போச்சுன்னா சேற்றின் மேல் ஓடுற மாதிரி அது ஓடுமா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஆழத்தை உழைப்பானையை போல பொங்க பண்ணி, புரியுதுன்னா, கடலை தைலம் போல கலக்கி விடும். கடலை இப்படி ஒரு கலக்கி அப்படியே பொங்க வைக்குமா. அப்படின்னா கடலுக்குள் இருக்கிறது இந்த மிருகம் பயங்கரமான சைஸ் உள்ள மிருகம். கடலையே கலக்கி அப்படி பொங்க வைக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய மிருகமாக இருக்கும் பாருங்க. அந்த ஒவ்வொரு விளக்கம் பார்க்க அந்த மிருகத்தினுடைய பிரம்மாண்டம் அப்படியே பெருசாக வருது. 41:9. இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான். அதை பிடிக்கலாம்னு சொல்லி ஒருத்தன் போனான்னா அதை பார்த்தோன்னே விழுவானா, கீழே பார்த்தோன்னே விழுந்துருவானா. இன்னைக்கெல்லாம் கவனிச்சு பாருங்க, நம்ம சாதாரண மனுஷன் அவ்வளோ பெரிய யானையை கண்ட்ரோல் பண்ணுறானா இல்லையா? யானை சின்ன குழந்தை மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குது யானை. அதே மாதிரி சில சர்க்கஸில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடுலேயே புலி சிங்கமெல்லாம் வளர்த்துறாங்க. அது சொன்னபடி கேட்குது, அவ்வளோ பராக்கிரமம் உள்ள மிருகங்கள் எல்லாம். ஆனால் இந்த மிருகத்தை பொறுத்த வரைக்கும் இது யாருக்குமே அடங்காதான். அதை பிடிக்கலாம்னு ஒருத்தன் போனால் பார்த்தோன்னே என்ன பண்ணுவான் அப்படின்னா அதனுடைய சைஸு, அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய கடினத்தன்மை, அதனுடைய கொடூரம் அப்படிப்பட்டதாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ கடைசியாக அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது பூமியின் மேல், இந்த பூமிக்கு மேலே கவனிங்க, அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அதுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லையா. அது நிர்பயமாக இருக்க உண்டு பண்ணப்பட்டது. தமிழில் இது புரியவே புரியாது. அதாவது நிர்பயமாக இருக்க உண்டு பண்ணப்பட்டதுன்னா புரியுதுல்ல? இது என்னென்னா இதுக்கு பயமே கிடையாதான். இந்த மிருகம் இது ஆகாயத்தில் இருக்குது. அதான் அப்படின்னு சொல்ல போனால் பூமிக்கு மேலேன்னா ஆகாயம் இங்கே தான் இருக்குது. ஆனால் இதுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. பயமில்லாத ஒரு ஜந்து. சரியா? இப்போ இது யார் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க பாருங்க. 41:34 வாசிக்கலாம். அது மேட்டுமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. பாருங்க, அது என்ன பண்ணுதா? மேட்டிமையானது எல்லாம் அற்பமாக எண்ணுமா. மேட்டிமைங்கிறது ரொம்ப மேலே, அந்த மேட்டிமையாக இருக்கிறதெல்லாம் இது ரொம்ப அற்பமாக எண்ணும்னா இதுதான் எவ்வளோ மேட்டிமையாக இருக்குது பாருங்கள். அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம், இந்த பூமியில் யாரெல்லாம் அகங்காரம் பிடிச்சிருக்கிறாங்களோ அந்த ஜீவன்களுக்கெல்லாம் இதுதான் ராஜாவா. புரியுதுங்களா? கொடூரமான ஒரு மிருகம், அகங்காரம் உள்ளதுக்கெல்லாம் இதுதான் ராஜா. இது பூமிக்கு மேல் இருக்கு. இதுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை இந்த பூமியில். ஏதாவது புரியுதுங்களா? யாரை சொல்லலாம்? அகங்காரம் அப்படின்னாலே இது யாருக்கு தான் இருக்கும் அதிகமாக? பயம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல் அகங்காரம் பிடிச்சி எல்லாத்தையும் அற்பமாக எண்ணி பூமிக்கு மேல் இருந்து கொண்டு எல்லாத்தையும் கொடூரமாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிற இந்த மிருகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. சத்தான். இவனை பற்றி ஒரு உருவகமாக சொல்லப்பட்டது தான் யோபு 41. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலேயே நிறைய சகோதரர்கள் இது என்னது லிவியாதான்னு சொல்லியிருக்கேன், இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. பட் இப்போ கடைசி காலத்தில் தேவனே க்ளூ கொடுக்குறாரு பாருங்க. அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் அது என்னவா இருக்குது? ராஜாவாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை குறித்து தான் தேவன் சொல்லிட்டு இந்த பூமிக்கு மேலே இதுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை, இதுதான் எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்லும்போது இப்போ சொல்கிறார் பாருங்க, அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க, அதை ஒருத்தனால எழுப்ப முடியாதுன்னா எனக்கு முன்னால் யார் நிற்க முடியும்னு கேட்குறான். புரியுதுங்களா? அவ்வளோ பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அவ்வளோ பராக்கிரமம் உள்ள பயங்கரமான அவ்வளோ பெரிய ஒரு மிருகத்தையே யார் எழுப்ப முடியலன்னா எனக்கு முன்னாடி யார் நிற்க முடியும்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். யோபு 41:11. தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். பார்த்தீங்களா? இப்போ சாத்தானை குறித்து சொல்லும் போது அவன் பூமிக்கு மேல் இருக்கான். தேவன் சொல்றார் வானத்துக்கு கீழ் இருக்கிறதெல்லாம் என்னோடதுங்கிறார், எல்லாமே அவரோடது இல்லையா? அப்போ இது இந்த மாதிரி ஒரு சைத்தான் இவனை யாருனாலுமே ஒன்றும் பண்ண முடியலங்கிற போது
இவனை படைத்த தேவனுக்கு முன்னால் யாராவது நிற்க முடியுமா? திங்க் பண்ணி பாருங்கள். ஆனால் யோபு இந்த விவரம் தெரியாமையே தேவனை ரொம்ப திட்டார் இல்லையா? நீர் கொடூரம் உள்ள தேவன் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டார். ஸோ யோபுவுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். என்னென்னா, பாருங்க, இந்த சாத்தான் இந்த பூமியில் பாருங்கள் ஒரு பயம் இல்லாமல் படைக்கப்பட்ட ஒரு படைப்பவன் எல்லாத்துக்கும் மேலே உட்கார்ந்துருக்கான். அகங்காரிகளுக்கெல்லாம் அவன் ராஜாவாக இருக்கான். இந்த பூமிக்கு மேலே இருந்துட்டு அவனுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. அதனால தான் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான். ஸோ இந்த விஷயத்தை அன்னைக்கு யோபு புஸ்தகத்தில் தான் எழுதியிருக்கார். அன்னைக்கு யோபு யாரை குறிக்கும்னு படிச்சிருக்கிறோம்? இந்த உலக ஜனங்கள் இல்லையா? அப்போ இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதனால் இந்த பாவம் பழி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்ததுன்னு அவருடைய ராஜ்யத்தில் சொல்கிறதுக்கு முன்னால் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் இப்போ தெரிஞ்சுங்க அவனை பற்றி. அதனால தான் ஒரு வசனம் பாருங்கள், 41:12 வாசிக்கலாம். யோபு 41:12. அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். இப்போ நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்க, இது நமக்கு தான் இந்த வசனம். அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? இந்த பூமியில் சாத்தானுடைய ஆளுகைக்கும் அவனுடைய தவறான போதத்தை விட்டு வெளியே வந்து உண்மையான சத்தியத்தில் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நிலைச்சு நிற்கிறாங்க பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறார், எதனால் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா சாத்தானுடைய தலையீடு இருக்கு. அவன் உங்களையும் எவனை விழுங்கலாமோ என்று காத்துட்ருக்கான். அப்போது நம்மளை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அவனை ஜெயிக்கணும். அவனுடைய ட்ரெண்ட் என்னன்னு தெரியணும். அவனுடைய நடைமுறை என்னன்னு தெரியணும். அதனால தான் சொல்கிறார், அவனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம மக்கள் இன்றைக்கி பாடுறாங்க, சாத்தானை ஜெயித்து விடுவோம், சாத்தானை ஜெயித்து விடுவோம். அவன் பாக்கெட்லேயே உட்காந்துட்டு அவன் நம்மளை பார்த்து கேவலமாக பார்ப்பான். நீ என்னை பார்த்து ஜெயிக்கிறவனா இல்லையா? அவன் பாக்கெட்லேயே உட்காந்துருக்கோம். ஆனால் ஜெயிக்கிறோம் சாத்தானை. ஏன்னா அது தெரியாமல், இந்த சத்தியம் தெரியாமே சாத்தானை ஜெயிக்கிறோங்கிறான். முதல் சாத்தான் யாருன்னு தெரியணும், அவனுடைய காரியங்கள் தெரியணும். சாதாரணமான ஆள் கிடையாது. அதான் பைபிள் சொல்லுது பாருங்க, இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தோன்னே விழுவானா. சாத்தான் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆள் தெரியுங்களா? மிரட்டி பார்ப்பான். யார் பணியிலன்னா அப்படியே நம்ம தோள் மேலே கை போட்டுருவான். பயங்கரமான தந்திரசாலி. நமக்கு எது பிடிக்கும், எதில் விழுவாங்க எல்லாமே அவனுக்கு தெரியும். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சுருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நரம்புகளுடைய அசைவுகள் அவனுக்கு தெரியும். எங்கே போனால், எங்கே அடித்தா எங்கே விழுவோம்னு தெரியும். சுவிட்ச் தட்டுவான், டக்குன்னு விழுவாங்க. ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ஹை டெக்னாலஜி அவன். ஏன்னா அவன் ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். எங்கெங்கெல்லாம் கவர்ச்சி இருக்கிறதோ அங்கே அவன் இருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி அதனால தான் பெரிய பெரிய சர்ச்சஸில் பெரிய பெரிய வண்ண விளக்குகள். சில சர்ச்சஸில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம சகோதரர்களே சொல்கிறாங்க, அந்த கிளப்பில் இருக்கிற மாதிரி இருட்டுக்குள்ளே தான் பாட்டு பாடுறாங்களாம். சின்ன சின்ன லைட் போட்டுக்கிட்டு, அப்புறம் கலர்ஃபுல்லாக லைட் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு கவர்ச்சி. அங்கெல்லாம் தான் சாத்தான் என்ன பண்ணுறான், அப்படியே கிறிஸ்தவர்களை மயக்கி டான்ஸ் ஆட வைக்கிறதும் களியாட்டு பண்ண வைக்கிறதும் ஜனங்களை சத்தியத்தில் இல்லாமல் வழி நடத்துகிறோம். சில பேர் நல்லா ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க. உடனே உட்காந்துட்டு எல்லாம் முக்கார் போட்டு எல்லாம் ஜோக் அடிச்சு சிரிக்கிறாங்களுடைய தேவனுடைய சத்தியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. பாருங்கள், இன்றைக்கி அப்படி கொண்டு போயிட்டான். ஒருவேளை ஒரு நகைச்சுவை விரும்புகிறாங்களா, ஒரு நகைச்சுவை பேச்சாளர்கள். பாட்டு பாடுறது விரும்புகிறாங்களா, பாட்டு பாடுற பேச்சாளர்கள், பாட்டு பாடுற ஊழியக்காரர்கள். டான்ஸ் ஆட விரும்புகிறாங்களா, டான்ஸ் ஆடுறவங்க. அந்த மாதிரி. அப்போது எங்கெங்கெல்லாம் கவர்ச்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் விழுவாங்களாம் ஜனங்க. சாத்தான் ஏவாளையும் அப்படித்தானுங்க மயக்கினான். திருச்சபையின் பிள்ளைகள் ஒருபோதும் மயங்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள், வேறு மாதிரி சொல்லணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டி, 1,44,000 பேர் மயங்க மாட்டாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்குள் இருக்கிறாங்க, ஆனால் மயங்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனையும் கிறிஸ்துவையுமே நோக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போனாலுமே தங்களுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனால தான் சொல்கிறார், நீ அதன் மேல் உன் கையை போடு, நீ யுத்தத்தை நினச்சிக்குவாங்கிறார். இனி அப்போ நீ செய்ய துணிய மாட்டாய்.
அப்போ அன்புக்குரிய சகோதர சூழலே, உண்மையான சத்தியத்துக்குள்ளே வந்துட்டால் நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. சாத்தானுடைய டிவைஸ், அவனுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் நமக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. அப்படி போராட்டம் இருக்குன்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த சாத்தானுடைய நேச்சர் என்ன, அதை தாங்க நமக்கு முன்னாடி சொல்கிறார். அதை எழும்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க. அப்போது அதை யாருனாலும் எழுப்ப முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் அந்த ஒரு தோலை பற்றி சொல்கிறார் இல்லையா, அந்த பரிசைகளுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா பாருங்கள், பார்த்தாலே ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கு இல்லையா. அந்த ரஃப்னஸ் எதை குறிக்குதுன்னா ஒரு கடினத்தன்மை. சாத்தான் அவன் எப்பொழுதுமே ரொம்ப ஒரு கடினத்தன்மை கொண்டவனாக இருப்பான். இன்னும் சொல்லப்போனால் தயவு தாட்சணியம் பார்க்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கலாம், எந்த விஷயத்துலையும் தயவு தாட்சணியம் பார்க்க மாட்டான். அவனுடைய காரியம் மட்டும் நிறைவேறிட்டு போனால் அவன் போயிட்டு போவான். அவன் யாரையும் தயவு தாட்சணி பார்க்குறதில்ல. அவ்வளோ கடினம் உள்ள ஒரு படைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்கள் அருணோதயத்தின் இந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தாலே ஒரு பயமாக இருக்குல்ல. அதாவது அவன் எப்பொழுதுமே தேவன் நம்மை நோக்கி கொண்டு இருக்கானா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளையே பார்த்துட்டு இருக்கிறான். இவனை எங்கே அடித்து கீழே விழத்தள்ளலாம், இவன் எங்கே மாட்டுவான், இவன் எந்த இடத்துல இவனை கீழே விழத்துல இவனை அவமானப்படுத்தலாம், எந்த இடத்துல இவன் புதைச்சிடலாம், பார்த்துட்டே இருப்பான். புரியுதுனா? ஸ்திரீயினுடைய வித்து சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்திரீயினுடைய வித்து வெளியே வரக்க அவன் விடுறதில்லை. ஆனால் அவனை தாண்டி ஸ்திரீயினுடைய வித்து வெளியே வருவான் இல்லையா. அவன் தேவனுடைய பிள்ளைகளையே உற்று கவனித்து எவனை விழுங்கலாமோ என்று. அதனால தான் யோபு புஸ்தகத்தில் சொல்கிறான் பாருங்கள், எங்கே இருந்து வருகிறாய் என்று தேவன் கேட்டதுக்கு நான் பூமி எங்கு முழாவி சுற்றி திரிந்து வருகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜந்து வாயை திறந்தா என்ன வருதா, வாசிக்கலாம். யோபு 41:19. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். எப்பொழுதுமே அதனுடைய வாயிலிருந்து அக்கினி பொறிகள் பறந்துட்டே இருக்குமா. இதையத்தான் எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நிறைய துன்பத்திற்கேற்ற வார்த்தைகள் வாயிலிருந்து சாத்தான். அப்போ யார் மூலமாக தான் சாத்தான் செய்வான்? இந்த மாதிரி வேலைகள் தான் செய்வான். யார் மூலமாக செய்வான்? யாரெல்லாம் அவனுக்கு அடி பண்ணிடுறாங்களோ அவன் மூலமாக தான் இந்த வேலையை செய்வான். அதனால தான் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் 6:16, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. அப்போ பொல்லாங்கன் என்ன செய்வான்? தேவனுடைய பிள்ளைகள் மேலே அக்னி ஆஸ்திரங்களை அடிச்சுட்டே இருப்பான். புரியுதுனா? தவறான ஒரு பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்வான்? ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். அக்னி ஆஸ்திரம், நிறைய துன்பங்கள் கொடுப்பான், அவமானங்கள் கொடுப்பான். அது எதிலிருந்து தான்? வாயில் தான். வாயில் என்ன புரியல, தவறாக பேசுகிறதும், தவறாக சொல்கிறதும், தவறாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதும் அந்த மாதிரி. ஆனால் என்ன சொல்கிறார், அப்படியா ஒரு வேளை அவன் இருந்தான்னா அதற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் பிடிச்சி நிலுங்க சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குதான். நமக்கு இதை பேஸ் பண்ணி தாங்க நமக்கு சொல்கிறாங்க, இவன் என்ன கல் நெஞ்சக்காரன் சொல்கிறோம் இல்லையா. சேம் அதே தான், கல் நெஞ்சக்காரனா சாத்தான். அதாவது தான் சொல்லி கொடுத்து கீழ்ப்படுகிற ஒரு ஜனங்கள் கீழ்ப்படுகிறாங்க இல்லையா, கீழ்ப்படிச்சிட்டாங்கிறதுக்காக அவனை எல்லாம் பாராட்ட மாட்டான், கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோ கல் நெஞ்சக்காரன். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்கணுங்கிறார். அப்போ இந்த மாதிரி சில கேரக்டர் நம்ம சுற்றிலுமே கவனிக்கலாம் பாருங்கள். கல் நெஞ்சம் பிடிச்சவங்க நிறைய பேர் நம்மளை சுற்றில் இருப்பாங்க. புரியுதா? நம்மளை வார்த்தைகளையே தாக்கிறவங்க நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா சாத்தானுடைய டிவைஸ். அவங்க வாயை சாத்தான் பயன்படுத்தலாம், அவங்களுடைய செயல்பாடுகளை சாத்தான் பயன்படுத்தலாம். நம்ம மேலே திரும்ப திரும்ப துன்பங்கள் அந்த அக்னி ஆஸ்திரம் மாதிரி. நம்ம விசுவாசம் மட்டும் நல்லா வச்சுருந்தோம்னா தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவன் கல் நெஞ்சக்காரன். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சோழல். அடுத்த வசனம் பாருங்க, யோபு 41:27 வாசிங்க. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் என்னும். அது இரும்பை வைக்கோல் மாதிரியும். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங், இரும்பை விட ஸ்ட்ராங் அது. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த இரும்பு, வெண்கலம், இதெல்லாமே நம்ம தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங் கிங்டம்ஸ், வலிமையான ராஜ்யங்கள். நம்ம ஏற்கனவே தானியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா. 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டில் ஒரு பெரிய சிலை, தலை பொண்ணு, மார்பு பயங்களும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், அப்புறம் கால் பகுதி இரும்பு. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, தலை நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜ்யம், இது மார்பும் பயங்களும் கிரேக்க ராஜ்யம், அப்புறம் மார்பும் பயங்களும் மேதோ பெர்ஷிய ராஜ்யம், அப்புறம் வயிறும் தொடையும் கிரேக்க ராஜ்யம், அப்புறம் ரோம ராஜ்யம் கால் பகுதி. ரொம்ப ஸ்ட்ராங். அப்போது இந்த பெரிய பெரிய
ஸ்ட்ராங்கான ராஜ்யங்கள், வலிமையான ராஜ்யங்கள் எல்லாமே இவன் கண்ட்ரோலில் தான் இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், இவன் நினச்சா அதை மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது டைரக்டாக இல்லை, அதுக்கு தான் அந்த தலைவர்கள் வச்சுருக்கான், அதை வழி நடத்துகிறவங்க வச்சுருக்கான். புரியுதுங்களா? கெட்டு போன தேவதூர்கள் அவங்களுடைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காரியங்கள் அவன் வந்து அந்த டோட்டலாக இந்த உலகத்தையே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். அது ஆழத்தை உழைப்பாளைய போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கி விடும். அப்போது நமக்கு தெரியும், கடல் வந்து சமுத்திரம், ஜனங்களை அது குறிக்கிறதா இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையே என்ன பண்ணிகிட்ருக்கான்னா பயங்கரமான பிரச்சனைக்குள்ளே கலக்கிட்டுருக்கான். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஜந்துக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போயிடுவீங்களா? அதனால தான் சொன்னார், அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினச்சிக்கோ, இனி அப்படி நீ செய்ய துணிய மாட்டேன். ஆனால் இதை சொல்லிவிட்டு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது நமக்கும் தான் என்ன எழுதுகிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக போராடுற ஒரு நல்ல போர் சேவகனாக தாங்க தேவன் நம்மளை கூப்பிட்ருக்காரு. ஏன் அப்படின்னா ஜெயிக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் அதை பார்த்தோன்னே கீழே விழுந்துருவேன்னு சொன்னாங்க இல்லையா? பாருங்கள், விழுந்தாங்க பாருங்கள். அதான் இல்லையா, ஏவாள் சாத்தான் கொடுத்த அந்த ஒரு கவர்ச்சியை பார்த்து அந்த அம்மா மயங்குச்சு. ஏவாளை பார்த்து ஆதாம் மயங்கினார். அதுக்கப்புறம் காயின், பொறாமை வந்துருச்சு பாருங்கள் காயினுக்கு. அப்போ சாத்தானுக்கு ஏற்பட்ட பொறாமை இருக்குது பாருங்கள். அந்த பொறாமை இப்போ காயினுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. 2 பேரும் பலி செலுத்துகிறாங்க. கடைசியில் காயின் தேவன் அங்கீகரிக்காதனால பாருங்கள் ஆபேல் மேலே பொறாமை. அதே மாதிரி ஏசா, யாக்கோபு, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சிம்சோனை பாருங்கள் இல்லையா, ஒரு சிங்கிளாக போய் 1000 பேர்த்து ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பில் கொன்னவர். அவ்வளோ பராக்கிரமம். சிங்கத்தினுடைய வாயை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சவர். கொண்டு போய் ஒரு டிலைலா அந்த தெளிலால் மடியில் படுக்க வச்சிட்டான் பாருங்க. அவருடைய பராக்கிரமெல்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அடுத்தது சவுல், நல்லா தான் இருந்தார், அவருக்கு வேற ஆவியை கொண்டு வந்துட்டான். தாவீது கோலியாத்தையே ஜெயிச்சார், பத்சேபாளை கண்ணில் காமிச்சிட்டான். சாலமோன் நமக்கு தெரியும், 1000 மனைவிகளுக்காகவே விக்கிரக தோப்புகளை கட்டி கடைசியில் என்ன பண்ணிட்டார், அவரும் சோரம் போனவர் ஆகிட்டார். கடைசியாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இயேசு கிறிஸ்து கிளியராக ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க, யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். பலமுறை படிச்சிட்டோம் இல்லையா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவே இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுளே மாதிரி இருந்தது யாருன்னா சாத்தான்டான். அவன் விருப்பத்துக்கு தான் இருந்தாங்களா எல்லாருமே. அப்போ இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போதே அவன் விருப்பத்துக்கு அவன் வந்து அவர்களை ஆட்கொள்றான எந்த அளவுக்கு பவர் இருக்கும் பாருங்க. ஆனால் அவங்க மத்தியில் தான் ஆண்டவர் சொன்னார், அவன் பொய் பேசுகிறவன், பொய்க்கு பிதாவாக இருக்கான். நம்ம இப்போது சாத்தானை குறித்து இவ்வளோ டீட்டெயிலாக தைரியமாக பேசுகிறோம் இல்லையா? அப்போ அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாட்டானே இல்லையா? பார்த்துருப்பான், கொன்னே போடுவான். ஆனால் நம்ம எல்லளவும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுங்களா? இந்த வசனம் தானே சொல்லிச்சு, இவனைவே உங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியலையே, இவனை உருவாக்கின என்னைக்கு முன்பாக நிற்பவன் யாருன்னு கேட்டு தான் இந்த அதிகாரத்தை முடித்தார். அப்போ இவனையே உருவாக்கினவர் நம்ம கூட இருக்கார், நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அங்கே சொல்லும்போது சாலமோனை தான் ஞானின்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கார், பெரிய ஞானி. இவனை பற்றியும் சாத்தானை பற்றியும் நான் சொன்னோம், படித்தோம் இல்லையா? ஞானத்தால் நிறைந்தவன். அந்த ஞானம் யாருக்கிட்ட இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானம்னு தானே பேர். ஆனால் கிறிஸ்து தன்னுடைய ஞானத்தை தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் உலக ஜனங்களுடைய மீட்புக்கும் பயன்படுத்தினார். சாத்தான் தன்னுடைய ஞானத்தை தவறா உலக ஜனங்களுடைய அழிவுக்கு பயன்படுத்தினான். அதனால் அவன் அழிவுக்கு போகிறான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இவனை படைத்த இயேசு கிறிஸ்துவே நம்மோடு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அப்படின்னா இந்த இத்தனை காலங்களாக சாத்தான்
தவறான போதகங்கள், தவறான நடைமுறைகள், தவறான கலாச்சாரம், தவறான பழக்க வழக்கம், தவறான நடைமுறை இல்லையா, அப்புறம் கடைசியாக கவர்ச்சி, அழகு, இதெல்லாம் காமிச்சு ஜனங்களை இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரணத்திலையும் பாவத்தையும் கொண்டு போகிறாங்க. ஆனால் பாவம் ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரில, அப்படியே போயிட்டுருக்காங்க இல்லையா. தேவன் மேலிருந்து பார்க்குறார் பாவம் இந்த ஜனங்க. சரி, இவங்களை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே போச்சுன்னா எல்லாருமே சோரம் போயிடுவாங்கன்னு சொல்லி தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் ஈடுபலி கொடுத்துட்டு போனார், படிக்கிறோம் இல்லையா. கொடுத்துட்டு இன்னொரு 4000 வருஷம் கழிச்சு வரப்போகிறதில்ல, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையை நாம் உணரப்போகிறோம். புரியுதுங்களா? அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி உணர்வுமா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு வச்சுங்க, இந்த சாத்தானுக்கு ஒரு முடிவு வந்துடுமா இல்லையா. ஸோ அப்போ எப்போ அந்த சாத்தானுக்கு அந்த முடிவு வரும் என்று சொல்லி கவனிக்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை இல்லையா. அப்போ 2ஆம் வருகையில் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றதே எதுக்கு தெரியுங்களா, அவருடைய 1000 வருஷ அரசாட்சி அவர் கையில் எடுப்பார். அதைத்தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் பாருங்க, 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார். இதேவே மத்தேயு பாருங்க, முதல் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் வருவார்னு சொல்லியாச்சு இல்லையா. அவர் எப்படி வருவாருங்கிறத கடைசி புஸ்தகம் தீர்க்க தரிசனமாக எப்படி சொல்றார் பாருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் ஒரு பெரிய சங்கிலியும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பராக்கிரம தூதரா வராராம். மறுபடியும் ஒரு கையில் பாதாளத்தின் திறவுகோல், ஒரு கையில் சங்கிலி எடுத்துட்டு என்ன பண்றார் பாருங்க, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:2. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இது ஒரு நீண்ட வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றிலாம் சில பாடங்கள் உண்டு, அதை பின்னாடி பார்க்கலாம். இது சுருக்கமாக பார்க்கும்போது அவர் எதுக்கு அந்த சங்கிலி எடுத்துட்டு வராதுங்களா, சாத்தான கட்டுறது தான். அதுக்கு தான் அந்த சங்கிலியா. அப்படின்னா சங்கிலினா வெறும் சங்கிலி, இது தீர்க்க தரிசனம். சங்கிலி என்பது என்ன, கட்டுறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் கட்ட போகிறார். அவன் கட்டுறதுனா புரியல, அவன் மோசம் போக்கிட்டு இருக்கிறான் ஜனங்களை. இனிமேல் அவன் மோசம் போக்காதபடிக்கு அவனை என்ன செய்யணும், ஒரு இடத்துல போட்டு கட்டி பாருங்க, பாதாளத்திலே தள்ளி ஒரு குறிப்பிட்ட காலம் 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் அவன் பாதாளத்தில் அவனை டம்ப் பண்ணி வைப்பாரான், ஜனங்களை மோசம் போக்காதபடி. அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ரொம்ப சுருக்கமாக சொன்ன ஆச்சரியமான ஒரு விஷயம், வருந்தோன்னே என்ன செய்கிறார் தெரியுங்களா, அந்த சங்கிலியில் சாத்தானை கட்டி கீழே தள்ளுறாராம். இன்னொன்று பாதாளத்தை ஓப்பன் பண்ணி உயிரோட எல்லா ஜனங்களையும் எழுப்புறார். உயிரோட எல்லா ஜனங்கள் எழும்பும் போது இங்கே சாத்தான் உள்ளே போயிடுவான். அவ்வளோதான். சாத்தான் உள்ளே போகும்போது இந்த உயிரோடு எழும்பக்கூடிய ஜனங்களை மோசம் போக்குவதற்கு அந்த சாத்தான் இருக்க மாட்டான். இப்போ ஜனங்க எதை பார்ப்பாங்க தெரியுமா, நன்மையை மட்டும் பார்ப்பாங்க. இதை தாங்க தேவன் சொன்னார், நன்மை தீமை. அப்போ இத்தனை நாள் தீமையை அனுபவிச்சாங்க, தீமையுடைய அனுபவங்களை வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்தது 1000 வருஷ அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு நன்மையை மட்டும் தேவன் கொடுப்பார். இவங்களை ஏமாத்துறதுக்கு சாத்தான் இருக்க மாட்டான். அப்போ உண்மையான சத்தியங்கள் எல்லா பக்கம் போதிக்கப்படும். அதனால தான் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் சொல்லும்போது ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகள் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி எல்லா ஜனங்கள் இருக்கிற முக்காடு மூடல் எடுத்துருவா அப்படின்னு இன்னைக்கு முக்காடு போடப்பட்டிருக்கிற என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அப்போ என்ன செய்வார், எல்லாத்துக்கும் சத்தியம் போதிக்கப்படும் போது எல்லா ஜனங்களுடைய முக்காடு எடுக்கப்படும், எல்லா ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நன்மைகளை பார்க்கப்படும், ஆசீர்வாதங்கள் பொழியப்படும், அவர்கள் தேவன் வணங்கப்படும். அவ்வளோதான். தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு பார்ப்பான், தேவனை அவங்க நன்றியோடு பார்ப்பான். அதனால தான் அடுத்த வசனம் சொல்லும்போது ஏசாயா 11:9 பாருங்கள், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். எது வரைக்கும் தெரியுங்களா, இந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தியாகம், அவருடைய திட்டம்
எல்லாம் பரிமாறப்படும். அது வரைக்கும் சாத்தான் எங்கே இருப்பான்? பாதாளத்தில் இருப்பான். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தேவனோட சதா காலமும் சஞ்சரிக்கிறதுக்குரிய தகுதியுள்ள ஜனங்கள் யாருங்கிறத தேவன் எப்போ பார்ப்பார்னா, அந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவில் எந்த சாத்தான் ஜனங்களை ஏமாத்தினானோ அவனை வச்சே 2ஆக பிரிக்கிறாராம். அதனால தான் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும். சாத்தானை கட்டியிருக்கார் இல்லையா, அப்போ கொஞ்ச காலம் விடுதலை ஆகணும். இது வேற ஒரு வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து என்ன செய்வானா? விடுதலை ஆகும். அந்த வசனங்களை கொஞ்சம் தொடர்ந்து படித்து பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். தேவனுக்கு சித்தம் இருந்தால் அவன் விடுதலை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள். அப்போ ஏற்கனவே தேவன் தீமையில் அனுபவத்தில் ஜனங்களை வச்சார், அப்புறம் நன்மையின் அனுபவம். இப்போ ஜனங்கள் நன்மையும் தீமை ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ சாத்தானை அவுத்து விடும்போது இவன் மறுபடியும் நிறைய ஜனங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த வசனம் பின்னாடி பார்க்கலாம். அப்போது அவன் பின்னாடியும் கொஞ்சம் பேர் போவாங்க. அப்பவும் நன்மை தீமை தெரிஞ்சுக்கிட்டும் அப்போவும் அவன் பின்னாடி போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை தான் இப்போ 2ஆக பிரிக்க போகிறார். இதைத்தான் அவருடைய ராஜ்யத்தில் பாருங்கள், மத்தேயு 25:32 வாசிக்கலாம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து பாருங்க. அப்போ தேவன் என்ன செய்ய போறாருன்னா, செம்மறி ஆடு வெள்ளாடு பிரிக்கிற மாதிரி ஜனங்களை அங்கே பிரிப்பாராம். அப்போது செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கிற ஜனங்களை வலது பக்கத்தில் நிறுத்துவார், வெள்ளாடு மாதிரி இருக்கிற ஜனங்களை அங்கே இடது பக்கத்தில் நிறுத்துவார். பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார். அப்போது அந்த வலது பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் செம்மறி ஆடு, அவங்க செம்மறி ஆடு மாதிரி இருக்கிற ஜனங்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் சொல்கிறப்ப ரைட் ஃப்ரம் த பிகினிங், தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு தான் இந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நீங்கள் உங்களுக்காகவே அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யார் தெரியுங்களா? செம்மறியாடு மாறி இருக்கிற ஜனங்களா. பாருங்கள், செம்மறியாடு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். சுருக்கமாக சொன்னால் இப்படி தான். அப்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களை அந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவில் 2ஆக பிரிப்பார். ஒரு வகுப்பார் செம்மறியாடு மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா புரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான மெய்ப்பொருக்கையில் அவர் சொல்கிறபடி கேட்டு ஒன்றா இருப்பாங்க. அந்த ஜனங்கள் எல்லாருமே கிறிஸ்துவாக மாறி இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் ஃபர்தராக தேவனோட குடியிருக்கிறதுக்கு லாய்க்கானவர்கள். புரிகிறாரா? அடுத்தது இதைத்தான் அங்கே சொல்லும்போது அவருடைய ராஜ்யத்தில் பாருங்கள், ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் சொல்கிறோம், வாசிக்கலாம். 9ஆம் வசனம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். செம்மறி ஆட்டு வகுப்பார் நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கும். அதனால தான் பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்குவாங்க. இன்னொரு வகுப்பார் இருக்கிறாங்களா, ஏசாயா 26:10 வாசிங்க. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள. அங்கேயும் நீதி பாருங்க, அங்கேயும் துன்மார்க்கமான ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருப்பாங்களாம். அவர்களுக்கு தயை செய்தாலும் அப்படின்னு என்ன, இன்னொரு சான்ஸ் கொடுத்து மறுபடியும் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தாலும் அவங்க நீதியை கற்றுக்க மாட்டாங்க. நீதியுள்ள தேசத்திலும் அவங்க அநியாயம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீதியுள்ள தேசங்கிறது அவருடைய ராஜ்யம், 3வது உலகம். இதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிக்கலாம். நீதி வாசமாக இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அதுதான் அந்த 3வது உலகம். அங்கே நீதி வாசமாக இருக்கும்போதே ஒரு குரூப் என்ன செய்வாங்களா, அநியாயம் பண்ணுவான். இவங்களை தான் வெள்ளாடுங்கிறார். பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். அப்பொழுது இடது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் சாத்தானை பற்றி சொல்கிறார், அவனுடைய தூதர்கள், இந்த கெட்டுப்போன திருந்தாத தூதர்கள், அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்க. அதுக்கு தாங்க 2ஆம் மரணம். புரியுதா? 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவில் சாத்தானை அவுத்து விடும்போது அவன் பின்னாட இந்த மாதிரி சில வெள்ளாடுகள் போகுமா. அப்போ வெள்ளாடுடைய கேரக்டர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். தனித்தனியாக நிற்குதா? அது கீழ்ப்படியவே கீழ்ப்படியாது, மேட்டிமை தனியாக நிற்குமா. புரியுதுங்களா? அது மந்தையாக இருக்காது, மெய்ப்பெண் பின்னாடி போகாது. அப்போ அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஜனங்கள் அவங்கெல்லாம் நன்மையை வாங்கியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே மேட்டிமையாக தான் இருப்பாங்க. பைபிள் சொல்லுது, மேட்டிமையானவங்க தண்டனைக்கு தப்பான், கையோடு கைகோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான் சொல்லிட்டார். அப்போ தேவனுக்கு ஃபர்தராக அவங்க தேவனோடு சஞ்சரிக்க வாழுவதற்கு தகுதியற்றவர்கள். அதனால் என்ன செய்கிறார், திருந்தாத ஒரு ஜென்மம் இருக்கிறான் பாருங்க சாத்தான். அவனுக்கு
பின்னாடி போன திருந்தாத கெட்டுப்போன தேவதூதர்கள், அவனுக்கு பின்னாடி போன அந்த ஜனங்கள், வெள்ளாடு மாதிரி. புரியுதுங்களா? இந்த 3 வகுப்பாரும் திருந்தாதவர்கள் 2வது வாய்ப்பு கொடுத்து இவங்க திருந்தலை பாருங்க. அதனால் அவர்களை 2ஆம் மரணத்துக்குள்ள தேவன் கொண்டு போயிடுறார். ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 20:10 வாசிக்கலாம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். உருவகமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அக்னியும் கந்தகமான கடல்ங்கிறது போட்டோன்னே எரிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிறார். புரியுது? இதனுடைய விளக்கம் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போனால் தெரியும். பட் இருந்தால் கூட சாத்தான் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே ஒரு 2ஆம் மரணத்துக்குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம். அதனால தான் இதை விளக்குவதற்காகத்தான் ஏசாயா 27 ஏசாயா எழுதுகிறார் பாருங்க, 27 அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே கர்த்தர் லிவ்யாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவ்யாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். பார்த்தீங்களா? லிவ்யாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை தமது பட்டயத்தால், நியாய தீர்ப்பு சொல்றார், தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இந்த வலு சர்ப்பம் தான் சமுத்திரத்தையே கலக்குச்சான் சாத்தான் இல்லையா? அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. தேவனே கொன்னுருவார்கிறார். கொன்னுருவார்னா அவ்வளோதான், அவன் 2ஆம் மரணத்துக்குள்ளே போயிடுவான். ஸோ சாத்தானுக்கு அழிவு நிச்சயம். முதல் முறையாக இந்த பூமியில் ஜட்ஜ்மெண்ட் டிக்ளேர் அப்படின்னா சாத்தானுக்கு தான். நமக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. தேவன் இன்னும் வாய்ப்பு கொடுத்துருக்கார் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ பட்டயத்தால் தண்டிப்பார்னா இந்த சாத்தான தேவன் யார் மூலமாக தண்டிக்க போகிறார் தெரியுங்களா? இதைத்தான் முதல் சப்ஜெக்டில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது அந்த தீரு ராஜா பற்றி படித்தோம் இல்லையா? அவன் அந்த ஒரு ஜலத்து மேலே உட்காந்துட்டு எல்லாரும் தனக்கு பக்கத்தில் வரணும், நான் தேவன் தேவாசனத்தில் வீட்டிருக்கிறேன் அப்படின்னாலும் நீ சொல்லுவேன். உன்னை தண்டிக்கிறதுக்காகவே பாருங்க, இதோ ஜாதிகளின் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அப்போ ஒரு வகுப்பார் வரப்போறாங்க உனக்கு ஆப்போசிட்டில். அவங்க உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி, அப்படின்னா புரியுதா? அவங்க எதை கையில் வச்சுருப்பாங்களா? பட்டயத்தை கையில் வச்சு உன் மினுக்கு எல்லாம் குலைத்து போடுவார்கள். யார் தெரியுங்களா அந்த பலவான்கள்? யார் தெரியுமா? பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்தது, வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், புரியுதுங்களா? நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது யாருக்கு தெரியுங்களா? நமக்கு தான். அதனால தான் சொல்கிறார், வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். அப்போ யார்கிட்ட தேவ வசனம் நிலைத்திருக்கிறதோ அவங்கெல்லாம் பலவான்கள். அவங்கெல்லாம் பொல்லாங்கனை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். அவங்க தான் அந்த மறு தேசத்தார். ஏன்னா இந்த நம்மெல்லாம் இந்த தேசத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இப்போ நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அதே மாதிரி இந்த 2ஆம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நமக்கு மறுதேசம் எங்கே? பரலோகம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த மறுதேசத்து பிள்ளைகள் தான் நம்ம கையில் பட்டயம் இருக்குது, வேத வசனம்ங்கிற பட்டயம் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு நம்ம எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறோமோ அத்தனை நாள் சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். கடைசியாக ஒரு வசனம் வாட்சி முடிக்கலாம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பார்த்தீங்களா எப்படி முடிக்கிறார் பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இதுக்கு ஒரிஜினலாக ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. அது வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, சாத்தானை நம்மளால் ஜெயிக்க முடியும். வேத வசனம் மட்டும் நம்ம கையில் இருந்ததுன்னா சாத்தானை ஜெயிச்சிடலாம். அவனுடைய எல்லா தந்திரங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சூழலை. அப்போது ஜெயிக்க போகிறவங்களுக்காகத்தாங்க இந்த வசனத்தை தேவன் கொடுக்குறார். மற்றவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா மற்றவங்களாம் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. யார் ஜெயிப்பதற்காக இந்த பூமியில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எதிரியை குறித்த நாலேஜ் இப்போ கொடுக்குறார், நமக்கு கொடுத்துட்டார், நாம் ஜெயிச்சிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், வேத வசனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமாம்.